இவங்கெல்லாம் வந்து சீடர்கள், டிசைபிள்ஸ். முரட் ஜாமியா பூடாலா சொல்லுவாங்களே. இந்த ஸ்திரீகள் யாரு? மரியா மகதீனா. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, அவங்களுக்குள்ள 7 அசுத்தாவி இருந்துச்சான். இந்த 7 அசுத்தாவிலேருந்து இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்த பிறகு அவங்க இயேசு கிறிஸ்துவை தீவிரமாக பின்பற்றி வந்தாங்க. ஆமென், ஆமென். ஓகே. ஸோ இந்த மரியாள் என்ன செஞ்சாங்க? இந்த மரியா மகதீனா தான் பரிமள தைலத்தை, இயேசுடைய விலை உயர்ந்த பரிமள தைலத்தை இயேசுடைய பாதத்தில் ஊற்றி என்னது அவங்க முடியால் துடைச்சாங்க. சரியா? சரியா? ஓகே. அப்புறம் அடுத்த நபர் வந்து ஜோவேனா. ஓகே. ஜோவேனா வந்து யாருன்னா சூசா வந்து ஹேரோட் மன்னருடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தவர். ஹேரோட் ராஜா இருக்கார்ல, அந்த ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரருடைய பேர் வந்து சூசா. அவருடைய மனைவி தான் ஜோவேனாவும் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களும் அசுத்தாவிலேருந்து தான் விடுதலாக்கப்பட்டு பிற்பாடு அவங்க இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்தாங்க. ஓகே. கடைசியாக சுசானாவுக்கும் அதே நிலைமை தான். ஸோ எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். அசுத்தாவிலேருந்து விடுதலை ஆகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார்கள். ஓகே. இந்த மூவரும் யார்? மேரி மகதீனா, அப்புறம் ஜோவேனா, தமிழில் யோனான்னு வருது. ஆமாவா? வச்சு ஜோவேனா பேர் மாற்றிடுவோம். யோனா அப்பா அண்ணகாரன் ஜோனா தானே? ஐயோ கன்ஃபியூஸ் ஆகிரும். யோவானா. அப்போ சரியாக படிக்கலைங்க. யோவானா. ஓகே, பரவாயில்ல. ஓகே. ஜோவேனா வந்து அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க, சுசானாவும் ரட்சிக்கப்பட்டவங்க. இந்த 3 பேரும் அதோடு சேர்ந்து சில பேர் உச்சரிக்கப்படாத ஸ்திரீகள், பெண்கள், அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இயேசு கிறிஸ்துக்கும் சரி சீடர்களுக்கும் சரி பண ரீதியிலையும் பொருள் ரீதியிலையும் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸ், அவங்கள்ட்ட இருக்கிற எது அவங்கள்ட்ட இருக்கோ அதை கொண்டு இவங்களுடைய ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. புரியுதா? ஸோ அப்போ எவ்வளோ இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் பூமியில் வந்து வாழ்ந்த நாட்களில் அவர் அற்புதம் அடையாளம் செஞ்சாலும் அவருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பிதாவானவர் சில பேர் நியமிச்சிருக்கிறார். அதை நியமிச்சாரா ஒன்று தெரியல. இல்லை இவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த நன்றி உள்ளத்தோடு கூட அவரை பின்பற்றி உண்மையான சீடர்களாக வாழ்ந்தாங்க, பெண் சீடர்கள். பட் they are not apostles, they are just disciples. அந்த 12 ஆண்கள் 12 பேர் தான் அப்போஸ்டல்ஸ் என்று சொல்லி பிற்பாடு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களாம் வந்து சீடர்கள், டிசைபிள்ஸ். முரட் ஜாமியா பூடாலா சொல்லுவாங்களே. itu siapa budak, ada orang baru kerja, itu saya budak baru masuk kerja அப்படின்வாங்களே. அந்த மாதிரி என்னோட சீடர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் வலியுறுத்தப்பட்டிருக்கு. மற்றவங்க பேர்லாம் அங்கே பேசப்படல.